ஐடி கார்டெல்லாம் ப்ராப்பராக அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். காலை நேரங்களில் ஃபோனை சார்ஜரில் போட்டதுக்கு உடனேயும் சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவி மாட்டுற இடத்துல மாட்டணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. எல்லார் வீட்லேயும் ரிமோட்டை தேடுற வேலை வந்து பெரிய வேலையாக இருக்கும். வேலையெல்லாம் நீங்கள் டக்குன்னு அப்பப்போ செய்கிறதுனால உங்களுக்கு தெரியாமையே நாளடைவில் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom Cooking. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உலகங்களை தங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டக்குன்னு அந்நேரமேவும் செய்யக்கூடிய வேலைகள். சூடாக அந்த நேரத்துலேயே அந்த வேலையை செஞ்சால் தான், அதுக்கடுத்து வந்து அதுக்கு அந்த வேலைக்கெல்லாம் பெண்டிங்லாம் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள் நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமுள்ள வீடியோவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு சுட செய்யக்கூடிய வேலைகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா, ஷூ ஸ்டாண்டு ஃப்ரெண்ட்ஸ். வாசலில் இருந்தே ஆரம்பிப்போம். ஷூ ஸ்டாண்டை, ஷூ வைக்கிற இடத்த அடிக்கடி வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பள்ளி பாய்ச்சம் அதெல்லாம் ஷூக்குள்ளே போய் நுழையிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. நம்மளும் வீட்டில் உள்ளவங்களும் வரும்போதே நீட்டாக ப்ராப்பராக ஷூவை கழட்டி போட்டு வந்துட்டோன்னா கொஞ்ச நாளில் அந்த பழக்கமே வந்து நம்மளுக்கு வந்து பயிற்சியாக மாறிடும். நமக்கு தெரியாமையும் நம்ம வந்து அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவோம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஐடி கார்டு, கீஸு, கார் சாவி, வண்டி சாவி, பைக் சாவி எல்லாம் இருக்கும் இல்லையா, கடை சாவி, ஆஃபீஸ் சாவி, எல்லா சாவியையும் சாவி இருக்கிற இடத்துல ப்ராப்பராக நம்ம வந்து உள்ளே நுழைஞ்ச உடனேயும் போய் மாட்டி வச்சிடணும். அதை நம்ம மாட்ட தவறிட்டோம் அப்படின்னா நம்ம சாவி எங்கே வச்சோன்னு ஞாபகம் இருக்காது, அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து எந்த பழக்கமே பழகுற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டம். நம்ம வந்து அதை வந்து மைண்டில் செட் பண்ணிக்கணும். உள்ளே நுழையும் போதே ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டே இருங்க. சாவி மாட்டுற இடத்துல மாட்டணும்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக அந்த வேலை வந்து பழகிரும். அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் அணிச்சி செய்கிற மாதிரி நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கண்ணை வைக்கிறோம், கில்லுனா கையை இழுக்கிறோம், அந்த மாதிரி சாவியை வந்து அங்கே தான் உள்ளே நுழைஞ்சோடனே நீங்களே போய் அங்கே மாட்டிடுவீங்க, ரோபோ மாதிரி செஞ்சுருவீங்க. மூணாவது வந்து ஐடி கார்டு, மாஸ்க்கு அதெல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா, அந்நேரமே வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் ஆஃபீஸோ ஸ்கூலுக்கோ போகும்போது அதை தேடுற வேலை வந்து மிச்சம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஐடி கார்டெல்லாம் ப்ராப்பராக அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலை நேரங்களில். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சொல்லவே காமெடியாக இருக்கும், சிரிப்பாக வருது. சிரிப்பு வந்து நீங்களும் சிரிச்சுக்கோங்க, என்னை வையாதீங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஃபோனை வந்து சார்ஜரில் போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து கரெக்டாக சுவிட்சை ஆன் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உடனடியாக செய்யக்கூடிய வேலைகளில் ஒன்று. நான் வந்து இந்த தப்பை ரொம்ப செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனை வந்து சார்ஜரில் போட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து போய் பார்ப்பேன், ஆனால் சுவிட்சை ஆன் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் இந்த தப்பை வந்து நீங்கள் செய்யாதீங்க. ஃபோனை சார்ஜரில் போட்டதுக்கு உடனேயும் சுவிட்சை வந்து ஆன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சுவிட்சுன்னு சொன்னோன்னே இன்னொரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நம்ம எந்தெந்த ரூம்லலாம் போய் எப்போல்லாம் சுவிட்சை போடுறோமோ அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த விஷயத்தில் வந்து நான் எங்கள் அத்தைகிட்ட அடிக்கடி வசவு வாங்குவேன். சுவிட்சை போட்டுட்டு ஆஃப் பண்ணாமல் வந்துடுவேன். ஏமா அந்த ரூமில் ஃபேன் ரொம்ப நேரம் ஓடுதுமா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அத்தை. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வரும், சுவிட்சை போட்டோன்னா அதை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. 5வது பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வருவாங்க இல்லையா, வந்ததுமே அவங்களோட வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அடுத்தது லஞ்ச் பாக்ஸ் மூணையுமேவும் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு, இல்லைன்னா சாப்பிட்ற ஸ்நாக்ஸு சாப்பாடு ஏதாவது வச்சு கொடுத்துட்டு அந்நேரமே நம்ம கிச்சனில் போய் அதை வந்து நீட்டாக விளக்கி கவுத்தி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதை வந்து அந்நேரமே செய்யலை அப்படின்னா வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் காலை நேரங்களில். அதனால் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு நம்ம போய் அந்த வேலையை வந்து செஞ்சிடணும். இந்த வேலையை வந்து நீங்கள் வந்து உடனடியாக செய்யக்கூடிய வேலைகளில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 6வது பாயிண்ட், இதுவும் ஒரு முக்கியமான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்கல்ல, காலையில் கிளம்புன உடனேயும் வீட்டு வேலை எப்படி கிடந்தாலும் போட்டுருங்க, உடனே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இதுவும் உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள். 8 மணிக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பாய் சொல்லிட்டு உள்ளே வந்து சாப்பிட்ற வேலையை பார்த்துருங்க. ஏன்னா நம்மளோட உடம்பும் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா, அதனால் சாப்பிட்ருங்க. நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 8 o'clock எடுத்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக 12 மணிக்கு உங்களுக்காகவே பசிச்சிரும். ஸோ அதனால் சாப்பாடை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. காலையில் நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட்டீங்கனாலே மதியத்துக்கும் நேரத்துக்கு நீங்களாகவே சாப்பிட்றீங்க. ஸோ இதுவும் வந்து உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள். மறக்காமல் இந்த வேலையும் செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமோட்டு. எல்லார் வீட்லேயும் ரிமோட்டை தேடுற வேலை வந்து பெரிய வேலையாக இருக்கும். ரிமோட்டுக்குன்னு ஒரு இடத்த வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல தான் ரிமோட்டை வைக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமோட்டை தேட வேண்டிய வேலை வந்து நம்மளுக்கு இருக்காது. ஸோ இந்த
வேலையும் உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள். டிவி ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமோட் இருக்கிற இடத்துக்கு போயிடணும். ஸோ இந்த வேலையும் நீங்கள் வந்து உடனே செய்கிற வேலைகளை சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா அழுக்கு துணிகள் அப்படின்னு நம்ம வீட்டில் சேரும். அந்த அழுக்கு துணிகளை ப்ராப்பராக அழுக்கு கூடைன்னு ஒன்று வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து போய் வச்சிடணும். அங்கங்கே உருவி போட்டுட்டு நம்ம வாழ்க்கை போயிட்டோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாமார்களுக்கு தான் அது சிரமம். தேடி தேடி கண்டுபிடிச்சி எடுத்து அவங்க துவைக்கணும். ஸோ நீங்கள் வந்து அழுக்கு துணியை கலட்டினீங்க அப்படின்னா அதை ப்ராப்பராக அழுக்கு கூடை இல்லைன்னா ஏதாவது ஒரு வாளி ஏதாவது வச்சுக்கோங்க. அதில் போய் போட்டுறணுங்கிறத உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து இதெல்லாம் டக்குன்னு செய்யக்கூடிய வேலைகள்னு சொன்னீங்கன்னா அவங்க செஞ்சுருவாங்க. இந்த வேலைகள்லாம் நீங்கள் டக்குன்னு அப்பப்போ செய்கிறதுனால உங்களுக்கு தெரியாமையே நாளடைவில் இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து துணின்னு சொன்னோடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நம்ம வந்து துணியை துவைச்சோடனே காய போட்டுருவோம். அது எல்லோரும் செஞ்சுருவோம். ஆனால் காய போட்ட துணியை கொடியிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறம் உடனே மடித்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு பழக்கத்தையும் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க. அதுவும் உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள். துணியை வந்து நம்ம உடனே மடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், சுருக்காயிரும், புழுங்கல் வாடையும் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் இந்த மழைக்காலங்கள்லாம் ரொம்ப புழுங்கல் வாடை வர ஆரம்பிச்சிடும். அதனால் துணியை வந்து கொடியிலேருந்து எடுத்த உடனேவும் மடிக்கணும் அப்படிங்கிற வேலையையும் உடனே செய்யக்கூடிய வேலைகளில் சேர்த்துக்கோங்க. இதையும் நீங்கள் பழக்கமாக ஏற்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் என்னென்ன வேலைகள் உடனடியாக செய்யக்கூடிய வேலைகள்னு பார்ப்போம். கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சன் டாப்பு, கேஸ் டாப்பு, கிச்சன் ஸ்லாப்பு இதெல்லாம் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் பாலோ குழம்போ ஏதாவது கொட்டிருச்சு அப்படின்னா உடனே ஈரத்துணியை முக்கி தொடச்சி எடுத்துடணும். அதே மாதிரி கிச்சன் டைல்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் குழம்பு ஏதாவது தெரிச்சு இருந்துச்சு அப்படின்னா உடனே தொடச்சிடணும். எப்போல்லாம் கிச்சன் டாப்பு கேஸ் டாப்பை நீங்கள் வந்து ஈரத்துணியை முக்கி தொடச்சி எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் மிக்சியையும் நீங்கள் வந்து ஈரத்துணியை வச்சு தொடச்சி எடுத்துடணும். ஸோ மிக்சியும் க்ளீன் ஆயிரும். இந்த வேலையை வந்து நான் இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. நீங்களும் செய்யுங்களேன், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மிக்சியும் வந்து ரொம்ப புதுசு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த வேலைகளையும் உடனடியாக செஞ்சுருங்க. நீங்கள் இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சிங்கில் பாத்திரம் சேரவே விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சேர விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தொலைஞ்சோம், கிச்சனுக்குள்ளே போகிறதுக்கே பிடிக்காது. அதனால் கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், சேரக்கூடிய அழுக்கு பாத்திரங்களை அப்பப்போ கழுவி எடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து அது வந்து 2-3 பாத்திரம் சேரும்போது நீங்கள் விளக்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாத்திரமே சேராது. அந்நேரம் 2-3 பாத்திரம் தானே இருக்குது, அப்புறம் விளக்குவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதே இது 2-3 பாத்திரம் தானே இருக்குது, விளக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளக்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கடுத்து எப்போவுமே 2-3 பாத்திரம் சேர்ந்தவொடனே நீங்களாக போய் விளக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ வந்து பாத்திரம் விளக்குற வேலை வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் உடனடியாக செய்யக்கூடிய வேலைகளில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரம் சொன்னோடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் இல்லையா, காஃபி குடிக்கிறோம், சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அந்த பாத்திரங்கள்லாம் உடனடியாக போய் அந்த டேப்பில் வந்து ஒரு இப்படி வாஷ் பண்ணி பிள்ளைங்களை வைக்க சொல்லுங்கள். நம்மளுமேவும் நேராக வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறம் விளக்கும் போது வந்து ஈஸியாக இருக்கும். எச்சியோடு போய் வைக்கிறதுக்கு அப்படி வாஷ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பின்னாடி விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாப்பிட்ட உடனேயும் கை கழுவுற மாதிரி அந்நேரம் அந்த பிளேட்டையும் லேசாக வாஷ் பண்ணி வச்சிருங்களேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வேலையையும் உடனே செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கிச்சன் சொன்னோடனே எனக்கு இன்னொரு முக்கியமான ஞாபகம் வருது. கிச்சனில் 3 முக்கியமான பொருட்கள். ஒன்று லைட்டர், இன்னொன்று சிசர், இன்னொன்று வந்து கத்தி. இது 3ஐயும் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இதை 3ஐயும் அடிக்கடி நம்ம தேடவும் செய்வோம். இதை 3ஐயும் நம்ம அடிக்கடி தேடாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். 3ஐயும் அந்தந்த இடத்துல யூஸ் பண்ண உடனேயும் வைக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட். அடுப்பை ஆன் பண்ணோடனேயும் லைட்டர் மாட்டுற இடத்துல மாட்டிருங்க. சிசரை வந்து அடிக்கடி நம்ம தொலைச்சிருவோம். அதை நீங்கள் தொலைக்காமல் இருக்கணும்னா கிச்சன்லேயே ஏதாவது ஒரு இடத்துல நூலில் கட்டி தொங்க விட்டுக்கோங்க, தொலைஞ்சு போகாமல் இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அடுத்து கத்தியை வந்து பென் ஹோல்டர் மாதிரி ஒன்று வந்து வச்சுக்கோங்க கிச்சனில். அதில் வந்து கத்தி ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க, அதில் போட்டு வச்சுருங்க அந்நேரமேவும். ஸோ இப்படிலாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா காலை நேரங்கள் வந்து நமக்கு அருமையாக இருக்கும். காலை நேரங்களில் எதுவுமே தேடுறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது. ஈஸியாக அந்தந்த பொருட்களை அந்தந்த இடத்துல எடுத்து நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எனக்கு தெரிஞ்ச டக்குன்னு செய்யக்கூடிய வேலைகள். இன்னும் ஏதாவது வேறு வேலைகள் விடுபட்டு இருந்துச்சா அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதையும் மற்ற தோழிகளுக்கு பகிர்றேன். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்துச்சுன்னா எதாக இருந்தாலும் எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் மற்ற தோழிகளுக்கும் என்னோடய லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோட கோலம் சேனல் ரங்கோலி பி சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.